வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கு பொருத்தமான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், 6 பல் பூண்டு, பூண்டு சின்னதாக இருந்தால் 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 கிலோ அளவுக்கு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள். இது இல்லைன்னா ஆரம்பத்தில் நம்ம போட்ட 2 வரமிளகாய்க்கு பதிலாக 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச பிறகு 1 கொத்து கருவேப்பிலை. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்ச சட்னியை ஊற்றிடலாம். ஊற்றும்போது மெதுவாக ஊற்றணும், இல்லைன்னா மேலே தெரிக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவான தீயிலேயே கலந்து விட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற தக்காளி கார சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.